இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா 2013 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். 2001, 2011, 2016, 2021 தேர்தல்களில் புதுக்கோட்டை, விராலிமலை தொகுதிகளில் இருந்து சட்டமன்றத்துக்கு தேர்வானவருமான மருத்துவர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார், குட் மார்னிங். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், நீங்க எதுகை மோனையோட பேசுறதுல வல்லவர் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்றத்திலுமே அப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. அப்படி இருக்கிறப்ப மருத்துவக் கல்லூரியில நீங்க படிக்கிறப்ப ராகிங் கொடுமைகள் இருந்ததா நீங்க ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க செய்தியாளர்கள் சந்திப்புல. சார், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ராகிங் கொடுமையெல்லாம் அங்க உங்களோட பேச்சு திறன் எடுபட்டுச்சா? அது மட்டும் இல்லாம நீங்க மருத்துவரா பிராக்டிஸ் பண்ணதை தாண்டி அரசியலுக்கு வர எந்த புள்ளியில இருந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு? நல்ல தொடக்கமான கேள்வி, நல்ல கேள்வி மேடம். 3 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் படித்த காலத்தில் அப்போல்லாம் ராகிங் ரொம்ப உச்சமாக இருந்த காலகட்டம் தான், இப்போ இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ராகிங்கை நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அந்த ராகிங்கை நாங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ராகிங் மூலமாக ஒரு இன்டிமெசி கிடைக்கும். யாரெல்லாம் நம்மளை ராகிங் பண்ணாங்களோ அந்த சீனியர்ஸோட நமக்கு ஒரு இன்டிமெசி கிடைக்கும். அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். அதை தாண்டி உங்களுடைய எந்த புள்ளியிலிருந்து அரசியல் தொடங்குனுச்சு அப்படின்னா, நீங்கள் சொன்னப்பல மருத்துவக் கல்லூரியில் இருந்தே தொடங்கிருச்சு. அரசியல் வந்து பர்டிகுலராக ஒரு டாட் வச்சு அந்த டாட்லேருந்து நம்ம திட்டமிட்டு தொடங்கப்பட்ட அரசியல் பயணம் அல்ல என்னுடைய பயணம். என்னுடைய தந்தையே அவங்க வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒன்றிய பெருந்தலைவராக சேர்மனாக 86 இருந்தாங்க. ஸோ நம்ம காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணோன்னா அங்கே புரட்சித் தலைவி அம்மாவால் ஈர்க்கப்பட்டு, ஆனால் நான் முழுமையாக மருத்துவராக வரணுன்றது தான் தந்தையோட விருப்பம். ஆனால் அதையும் தாண்டி திசை மாறிய பறவையாக இந்த பயணம் வந்து அரசியலுக்கு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து இப்பொழுது இந்த பயணம் வெற்றி பயணமாக மக்கள் பயணமாக தொடருது.